நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இந்தியன் 2 தாத்தா வந்திருக்காரு. அவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பழைய படம் இந்தியன்ல வந்து தாத்தா வந்து அவரோட பையனே வந்து குத்திடுவாரு, குத்தி கொன்றுவாரு. ஊழல் பண்ணிருக்காரு, நிறைய பணம் வாங்கியிருக்காரு, லஞ்சமா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்தியன் 1ல தாத்தா வந்து ஊழல்னாலே அப்படியே காண்டா இருப்பாரு. ஆமா இருப்பாரு. உலகத்திலே செவ்வாய் கிரகத்துல கூட ஊழல் நடக்கூடாதுன்னு இருப்பாரு. ஆமா நடக்கக்கூடாதுன்னு இருப்பாரு. அந்த படத்துல கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து சின்ன கமலை வந்து குத்திட்டு தாத்தா வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியன். இப்போ போலீஸ் பிடிக்கல. இல்ல பிடிக்கல. இல்ல போலீஸ் கிட்ட சிக்கவே மாட்டாரு தாத்தா. இந்த இந்தியன் 2லயே எப்படி போலீஸ் கிட்ட சிக்கலையோ. பல்லு போன கிளடா இருந்தாலும் சிபிஐ அப்படி இப்படின்னு வச்சுக்கிற போலீஸால தாத்தாவை நெருங்க முடியாது. ஆமா கண்டிப்பா நெருங்கவே முடியாது. அந்த சின்ன கமலை குத்திட்டு அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. தேவைன்னா திருப்பியும் வந்து ஊழல் வந்துச்சுன்னா, அதாவது 1996ல வந்து தாத்தா வந்து ஊழல் எல்லாத்தையுமே களை எடுத்துட்டாரு. இப்போ போன முறை சின்ன கமல் உண்மையிலேயே சின்ன கமலா இருந்தாரா? ஆமா ஓரளவுக்கு சின்ன கமலா தான் இருந்திருப்பாரு. ஒரு 40 வயசு தான் இருந்திருக்கும். அதனால ஒரு இளைஞன் கூட சொல்லிக்கலாம். சின்ன கமலா தான் இருந்தாரு. சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுறான். அந்த படத்துல வந்து தாத்தாக்கு வந்து ஒரு 80 வயசு இருக்கும். 96ல 1996ல 80 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கும். 28 வருஷம்னா 30 வருஷம் தானே. அப்பவுமே 80 வயசுனா இப்ப என்ன வயசு தாத்தாக்கு? 118. 118 வயசு. ஆனா 118 வயசுன்னு சொல்லவே முடியாது. இப்ப கமல் தாத்தா எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இருக்காரு. மேக்கப் தானே. நீங்க முன்னாடி படம் இப்ப படம் எல்லாம் மேக்கப். அதுவும் சங்கர் போன்ற பிரம்மாண்டமான இயக்குனர் மேக்கப்ல காமிச்சிட முடியும். அதுல என்னன்னா இந்தியன் படத்துல உண்மையிலேயே அப்ப சின்ன கமலா இருந்தாருல அந்த வயசு தான் தாத்தாக்கும். ஆமா 45 வயசு கமல். அதே 45 வயசு தான் தாத்தாவுக்கும். அதனால தாத்தாக்கு நல்ல மேக்கப் போட்டு சூப்பரா தாத்தாவா காமிச்சிருந்தாங்க. இப்பதான் கமல் தாத்தா ஆயிட்டாரு. இப்ப எதுக்கு தேவையில்லாம மேக்கப் போட்டாங்க? மேக்கப் செலவு மிச்சப்படுத்தி இருக்கலாம். ஆமா சும்மா அந்த கமலை காமிச்சாலே அவர் தாத்தா மாதிரி தான் இருப்பாரு. தாத்தா மாதிரி தான் இருக்காரு. ஆனா இவங்க வந்து பல கோடி செலவழிச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டு போய் பல விதமா மேக்கப் பண்ணிருக்காங்க. சிலர் சொன்னாங்க தியேட்டர்ல வேற யாரோ மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது, இது கமல் மாதிரியே தெரியலையே, அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணிருக்காங்கன்னு. கமல் மாதிரி தெரியலன்னு மட்டும் இல்ல, அந்த மேக்கப்பே வந்து ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இந்த நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்ல இல்லாட்டி இந்த பாண்டி பஜார்ல எல்லாம் விற்பாங்கல்ல, லேடிஸ்க்குலாம் நிறைய சௌரி முடியெல்லாம் விற்பாங்களா, அது மாதிரி டோப்பா எல்லாம் கூட விற்பாங்க. அது ஏதோ டோப்பா மட்டும் வாங்கிட்டு வந்து கமல் கொட்டி விட்ட மாதிரி இருக்கு. இந்த படம் வந்து ஓடாது அப்படின்னு தெரிஞ்சு தயாரிப்பாளர் பட்ஜெட்ல கட் பண்ணிட்டாரா? ஐயோ உனக்கு இந்த 50 ரூபா தான் தருவேன், அந்த 50 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி மேக்கப் பண்ணுன்னு சொல்லி இல்ல அப்படிலாம் இல்லையே. சங்கர்னாலே வந்து பட்ஜெட் தடை, கதை கிடையாது. கதை கிடையவே கிடையாது. அது சங்கரே நிறைய படத்துல சொல்லியிருப்பாரு. இதை வந்து நாங்க 200 கோடிக்கு எடுத்திருக்கோம், இதை வந்து நாங்க 1000 கோடிக்கு எடுத்திருக்கோம். அதுதான் அவரோட சாதனை. சங்கர்னாலே பிரம்மாண்டம் தான். சின்னதா இருக்கிறத கூட பெருசா காமிக்கிறது தான். ஒரு பாட்டை கூட ஏதோ வெளிநாட்டுல ஒரு இடத்துல போய் எடுத்திருக்கிறது, பொலிவியா. ஆமா அந்த பாட்டை எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. நம்மளும் வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது பொலிவியானா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். தென்னமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. ஆமா ஆனா அந்த பாட்டுல என்ன கிராபிக்ஸ் காமிக்கிற மாதிரி சும்மா அந்த பாட்டு வந்துட்டு போயிருச்சு. பக்கத்துல கோவலம் கடற்கரையில எடுத்திருக்கலாம். அப்படிதான் இருந்தது. அந்த பிளேட் செலவு மிச்சமா இருந்தது. நிச்சயமா விசா செலவு மிச்சமா இருந்தது. நிச்சயமா. ஆனா அண்ணன் எப்படி சங்கர் எப்படி வந்து வெளிநாட்டுல போய் சுத்தி பாக்குறது? அதுவும் கரெக்ட் தான். அண்ணன் சங்கர்னு சொல்றதை விட அவருமே தாத்தாவாயிட்டாரு. ஏன்னா அப்போ வந்து 96ல அவருக்குமே கிட்டத்தட்ட 45 வயசுனா இப்ப அவருக்கு என்ன வயசு இருக்கும்? நீங்க தாத்தா வயசு தான். அப்புறம் படத்துல வந்து முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து அப்படியே படத்துல வந்து ஒரு கதை இருக்கு அப்படின்னு நீங்க நண்பர்களுக்கு கதை சொல்றீங்க. இல்ல கதை இருக்குன்னு இல்ல, பட் ஆனா கதை இருக்கிறதாக நீங்க சொல்லி ஆகணும். ஆமா சொல்லி ஆகணும். ஏதோ இப்ப ஊழல் ஒழிக்கிறதா கதை. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். ஊழல்வாதிகள் வந்து பெருத்து போயிருக்காங்க. அதாவது வந்து இந்தியன் தாத்தா வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் வந்து 96ல வந்து களை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. தமிழ் மட்டும் தெரியும். இப்ப வந்து இப்ப வந்து இந்தியன் நீங்க சொல்றது உண்மைதான். முதல்ல தமிழ் மட்டும் தான் தெரியும். இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, சைனால போய் தைப்பீல இருக்காரு. அதனால நிறைய லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிடும் போல இருக்கு. அதனால இந்த படத்துல வந்து இந்தியில தான் எழுதியே வைக்கிறாரு. சைனீஸ்னா மேண்ட்ரின் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் அங்க பேசுவாங்க. அதுவும் தெரிஞ்சிருக்குமா? அது தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவர் ரைட் அப்லாம் எதுவுமே எழுதல, எல்லாமே ஹிந்தியில தான் எழுதியிருக்காரு. அதனால இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற ஊழல் நம்ம ஒழிச்சே ஆகணும். இந்தியாவோட பண்ணிட்டாரா அல்லது அமெரிக்கா ஆப்பிரிக்கா அப்படிலாம் போனா அது பார்ட் 2ல எடுப்பாங்க போல இருக்கு. பார்ட் 3ல நீங்க ஹேங்கோவர்லயே இருக்கீங்க அடிக்கடி. பார்ட் 3ல எடுப்பாங்க போல தெரியுது. படம் அவங்களை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2ன்னு அப்படியே சுத்துறீங்களா, உங்களை சுத்தி விட்டுருக்காரு போல. அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும்.
முதல்ல வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சீன் ஒன்று வருது. அதாவது வந்து தாத்தா வந்து தைப்பீல இருந்து இந்தியாவுக்கு வராரு. ஏர்போர்ட்லயே வந்து பாபி சிங்கா வந்து பிடிச்சிடுறாரு. தாத்தா இந்தியாவுக்குள்ள வந்துருந்தாரு. இந்தியாவுக்குள்ள ஏன் வந்து அவர் இந்தியாவுக்குள்ள வராரு? அதுதான் களை எடுக்க வராரு. ஊழல களை எடுக்கிறதுக்கு. அதாவது அவர் வந்து ஒரு 28 வருஷமா வெளிநாடு போயிட்டாரு. போகும்போது வந்து இங்க ஊழலை எல்லாம் அழிச்சிட்டு போயிருக்காரு. அவர் வருவாருங்கிற அந்த பயத்திலே இங்க இருக்கிற ஊழல்வாதிகள் எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் கொஞ்சம் அங்கிட்டாம போயிட்டாரு, ஆள் காணோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திருப்பி வந்து இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாம் கம்பேக் 40 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள். ஆமா 40 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவங்க தான் ஊழல் கரப்படியாம இருக்காங்க. ஆமா அவங்க வந்து கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி போட்டு தாத்தாவை கூப்பிட்டுறாங்க. நான் தாத்தா வந்துடுறாரு. அவருக்கு வந்து இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் தான் ஊழல் இருக்குன்னு தெரியுது. சோசியல் மீடியால சென் இந்தியன் அப்படின்னு ஐடியில இருக்காரு. ஆனா வந்து இந்தியாவில் நடக்கிற ஊழல் வந்து அவருக்கு தெரியல. இந்த கம்பேக் இந்தியன் ட்ரெண்ட் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் ஆகினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல எந்த அளவுக்கு வீரியமா இருக்குங்கிறது வந்து Facebookல அவருக்கு தெரியாது இல்லையா? அதனால மக்கள் கூப்பிட்டா வரலாம் அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருந்து இருந்திருக்கலாம். நம்ம கடவுள் மாதிரி. ஆமா கூப்பிட்டோன்னா அம்மா தாயே ஐயா அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்க. ஆமா அது வந்துட்டாரு. ஆனா அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா வரமாட்டாங்க. தாத்தா ஆனா வந்துட்டாரு. வந்த உடனே வந்து அவர் ஏற்கனவே பண்ண கொலைகளுக்காக பாபி சிங்கா வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக போறாரு. அவர் போலீஸ். போகும்போது வந்து பாபி சிங்காவோட அப்பா வந்து முதல் படத்துல போலீஸா இருந்திருப்பாரு. ஆமா அவர் தான் முதல் படத்துல, அதாவது இந்திய போலீஸா இருப்பாரு. அவரோட பையன் மகன் இப்போ மகனா இருக்கக்கூடிய பாபி சிங்கா வந்து போலீஸா, வாரிசு போலீஸ். அதான் வந்து தாத்தா சொல்லியிருப்பாரு, அரசியல்ல தான் வாரிசுன்னா இப்ப போலீஸ்லயும் வாரிசா அப்படின்னு சொல்லி மகளும் வாரிசு சினிமா பண்றாங்க. ஆமா அதுதானே சொல்றேன். இப்ப சங்கர் வந்து அப்படி டைலாக் வைக்கிறாரு, வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இதுல மட்டும்தான் அரசியல்ல மட்டும்தான் வாரிசு இல்லாம இந்த மாதிரி பதவிகள்ல கூட வாரிசு வந்துட்டாங்களான்னு கேக்குற அவர் பொண்ணு எதுக்கு நடிக்க அனுப்புனாரு? பெசாம் நடிக்க அந்த பொண்ணு நடிக்கிறது மட்டும் இல்ல, அதிதி சங்கர் அவங்க நடிக்கிறது மட்டும் இல்ல, எல்லா மேடையிலயும் போட்டு என்ன காமெடி பண்றாங்கிற பேர்ல அந்த கடி ஜோக்ஸ்களை போட்டு வந்து நம்மளெல்லாம் கொதறி அடிக்கிறாங்க. வேற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. என்ன வந்து நடிக்கிறாங்க பேர்ல கடிக்கிறாங்க பேர்ல கடி ஜோக்கு சொல்றாங்கிற பேர்ல கொதறிடுறாங்கன்னு. ஆமா அப்படிதான் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இருக்கிற பாடகர்கள் யாராவது பாடிட்டு போனா அந்த பாட்டை இல்ல நான் தான் பாடுவேன், அவங்க நடிக்கிற படத்துல நான் தான் பாடுவேன்னு, பாடுறதும் நான் தான் பாடுவேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாடிட்டு போனவங்களோட பாட்டை பிடிங்கி இவங்க பாட்டி அவங்க பொழப்புல மண்ணள்ளி போடுறது. டைரக்ஷன் அவங்க அப்பா இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல, அதனால அவங்க அப்பா அவங்களும் வந்துருவாங்க. இல்ல ஏற்கனவே யாராவது டைரக்ட் பண்ணி வச்சிருக்கு, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பாடினவங்களோட பாட்டை பிடிங்கி அவங்க பாடுற மாதிரி ஏற்கனவே டைரக்ட் பண்ணிருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை பிடிங்கி கூட இவங்க பேரை போட்டுட்டு போலாம். அது ஊழல் இல்ல. அது எப்படி வாரிசும் இல்ல ஊழல், அது திறமை, தகுதி, அது திறமை, அது தகுதி. அப்படிதான் வந்து சங்கர் வந்து சொல்றாரு. எல்லாமே வந்து நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு தான் ஊழல் பண்றது, வாரிசு அரசியல் பண்றதெல்லாம் வெளியில உள்ள நம்மள மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவரு பயங்கரமான ஒரு டேலண்டட் பர்சன். அவர் மக அதிதி சங்கரும் பயங்கரமான ஒரு டேலண்டடான ஆளு. ஆமா பிறக்கும் போதே. அதனாலதான் அடுத்தவங்க பாடின பாட்டை பிடிங்கி அவங்க பாடுறது. ஏன்னா அவங்க நல்லாவே பாடிருக்க மாட்டாங்க, அதனால அதை பிடிங்கி அவங்க பாடிக்கிறது. இந்த மாதிரி தான் வந்து கதை வந்து போகுது. இப்படியே போயிட்டே இருக்கு. போய் தாத்தா போயிட்டு எல்லாரையும் களை எடுக்கிற மாதிரி களை எடுத்துக்கிட்டே இருக்காரு. இளைஞர்களையும் வந்து உங்க வீட்டுல உள்ள களையெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. களை எடுக்கிறாரா அல்லது வந்து களை எடுக்கிறதுக்கு விதை போடுறாரா? களையை எடுக்கிறாரா, களை எடுக்கிறதுக்கு விதை போடுறாரா? விதையும் போடுறாரு, களை எடுக்கிறதுக்கு விதை போடுறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் களை எடுக்கிறதுக்கு விதை போடுறாரு. அதுக்குதான் சித்தார்த் கேரக்டர் இருக்கு. சித்தார்த் கேரக்டர், அப்புறம் பிரியா பவானி சங்கர், ஜெகன், இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டுல என்னென்ன தப்பு பண்றாங்க, இவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்ஸோட மகன்களாகவும் மகள்களாகவும் இருக்காங்க. அதனால நீங்க வந்து உங்க வீட்டுல இருந்து முதல்ல களை எடுங்க அப்படின்னு இவங்க போறாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் லஞ்சம் வாங்குறதெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இதனால அவங்க குடும்பம் வந்து சிதைஞ்சு போகுது.
ஆட்கள் எல்லாம் வந்து அவமானத்துல இறக்குறது செய்யறதுன்னு அப்பனை பிடிச்சு கொடுத்ததுனால மகனுக்கு சிக்கலாயிருது. அப்பனா பிடிச்சு கொடுத்ததுனால அம்மா வந்து தூக்கு போட்டு செத்துடுறாங்க. அதனால மகனுக்கு வந்து பெரிய பிரச்சனையாயிடுது. மகனை வந்து சொந்தக்காரங்க யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த படம் என்ன நம்மளுக்கு காமிக்குதுன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஊழல் வந்து பெருக்கி போயிடுச்சு. ஊழல் தான், ஊழல் தவிர்த்து வேற எந்த பிரச்சனையுமே இந்த நாட்டுல இல்ல, வேற இஷ்யூ இல்ல. எங்க போனாலும் வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து லஞ்சம் கேக்குறாங்க, எங்க போனாலும் மேலதிகாரிகள் வந்து லஞ்சம் கேக்குறாங்க. பேன் இந்தியா முன்னாடி வந்து தமிழ்க்குள்ள எடுப்பாரு, இப்ப வந்து அவர் பேன் இந்தியா இயக்குனர் ஆயிட்டுங்கிறதுனால பேன் இந்தியானா இந்தியா முழுவதும் உள்ள ஊழலை ஒழிச்சே ஆகணும், அதே ஒரே படத்துல ஒழிச்சு ஆகணும்னு முடிவுக்கு வந்துட்டதுனால ஒரு பஞ்சாப், ஒரிசா இந்த மாதிரி தேடி குஜராத் தேடி போயிட்டு எல்லாருமே வந்து ஊழல்வாதிகள் எல்லாமே பிசினஸ் மேனு அதெல்லாம் வந்து ஒழிக்கிறாரு. போன பழைய படத்துல எல்லாம் எப்படி இருக்கும்னா சங்கரோட நிறைய படங்கள் ஜென்டில்மேனா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் ஒரு படங்கள்ல எப்படி இருக்கும்னா ஸ்லம் ஏரியால இருக்கிற இளைஞர்கள் தான் வந்து தப்பு பண்றாங்க, சாதாரண ஆமா அவங்க தான் வந்து தப்பு பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஐயர் பொண்ணு வந்து கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம், ஸ்லம் ஏரியால இருந்து வந்து அவங்க வந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க. இதே வந்து இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா விக்ரமந்த் ஒரு படம் வந்திருக்கும் இல்லையா, அன்னியன், அந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெயின் முழுக்கமே வந்து திருவையாருக்கு போவாங்க. திருவையாருக்கு போகும்போது ட்ரெயின் முழுக்கமே ஃபுல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு பாட்டு பாடுறது, சத்தம் போடுறது, அடுத்த பேசஞ்சர்ஸ் வந்து தூங்க முடியாத அளவுக்கு சத்தம் போடுவாங்க. பட் ஆனா அது பக்தி. ஆமா நியூசன்ஸ், அது வந்து பக்தி. அதே ஆமா அது பக்தி. ஆமா அது பக்தி மட்டும் இல்ல, அது வந்து நல்ல காரியமும் கூட. ஆமா அது நல்ல காரியமும் கூட. அதே வந்து ஸ்லம் ஏரியால இருக்க இளைஞர்கள், ஆமா குடிசை பகுதி மக்கள், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து கூழ் ஊத்தணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் போய் உண்டியல் குடுக்குவாங்க. கூழ் ஊத்துனா பக்தி இல்ல, பக்தி கிடையாது. அது என்ன சொல்லி அதுல என்ன காமிச்சிருப்பாருன்னா இவங்க எல்லாம் ரவுடிங்க, அதாவது மாரியம்மன் பேர்ல வந்து உண்டியல் குலுக்கி பணத்தை பிடுங்குறாங்க. யாரெல்லாம் பணம் கொடுக்கலையோ அவங்க எல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஆமா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நார்மலா குடிசைவாழ் மக்களோ இல்ல ஏழை எளிய மக்களோ இவங்கெல்லாம் வந்து மோசமானவங்களா காமிக்கிறது. அதே மாதிரி ஊழல் பண்றது பாத்தீங்கன்னா அது பார்க்கும்போதே நம்மளுக்கு குறியீடு தெரியும். ஒரு நார்மலான ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது தலித் அரசியல்வாதியா தான் இருப்பாரு. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாரு, சின்னதா ஒரு ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன எடுக்கும் போது இந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல 100 ரூபா வாங்குறவன் 50 ரூபா வாங்குறவன் தான் ஊழலா காமிச்சிருந்தாரு. 92ல இந்தியாவையே வந்து உழுக்குன ஒரு ஊழல் நடந்துச்சு, ஹர்ஷத் மேத்தா ஊழல்னு, ஸ்டாக் மார்க்கெட் ஊழல். அது வந்து இந்தியாவையே புரட்டி போட்டுச்சு. அவ்வளவு பல லட்சக்கணக்கான 1000 கோடி, அது எவ்வளவு கோடின்னு ஜீரோ போட்டு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஊழல் நடந்தது ஸ்டாக் மார்க்கெட் ஊழல். அவர் வந்து ஐயர், உயர் ஜாதி, குஜராத்தை சேர்ந்த உயர் ஜாதிங்க. அந்த ஊழல்லாம் நம்ம சங்கருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. 5 ரூபாய் ஊழல் பண்றது, 10 ரூபாய் ஊழல் பண்றது, 5 பைசா ஊழல் பண்றது. அதுலயும் வந்து இந்த படத்துலயும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனோபாலா வந்து ஒரு இசேவை மையத்துல வந்து ஒரு கார்டுக்கு வந்து 300 ரூபாய் வாங்குறாரு. ஆனா கார்டோட அந்த ஒரு ஆதார் கார்டை வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து 100 ரூபாய் தான். இவர் வந்து 300 ரூபாய் வாங்குறாரு. உடனே ஜெகன் கேட்கிறாரு, இவ்வளவு கம்மியா வாங்குறியே, இதெல்லாம் ஒரு லஞ்சமான்னு கேட்கும் போது சின்னதா பார்த்தா சின்ன கிளாஸ்ல தண்ணியா தெரியும். ஒரு நாளைக்கு 50 பேர்னா அப்ப வருஷத்துக்கு எவ்வளோ ஒரு கடல் மாதிரி தெரியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஊழல் அப்படி காமிச்சிருப்பாரு. ஆனா இப்போ வந்து சங்கர் கொஞ்சம் மாறி இருக்காரு. இந்த மாதிரி 5 ரூபாய் ஊழல் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய 1000 கணக்குல 1000 கோடி கணக்குல ஊழல் பண்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதை தவிர்த்துட்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி அப்பர் கேஸ்ட்ல இருக்கவங்க தான் வந்து நல்லவங்க, மற்றபடி வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களோ இல்ல குடிசைவாழ் மக்களோ தலித் மக்களோ இவங்க தான் வந்து ஊழல் பண்றாங்க, இவங்க தான் ரவுடிசம் பண்றாங்கன்னு அப்ப 90கள்ல காமிச்சிருப்பாரு. இன்னைக்கு இந்த படத்துல எப்படி காமிச்சிருக்காருன்னா, ஒரு பையனுக்கு வந்து படிச்சுட்டு கல்வி கடன் வாங்கியிருக்கான், எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கான், அவனால கட்ட முடியல. உடனே பேங்க்காரங்க வந்து பிரைவேட் பேங்க்காரங்க வந்து அவனை மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அதுல வந்து ஒரு குறியீடா ஒரு ஓலை வீடு இருக்கு. ஓலை வீட்டுல வந்து சவுத்துல வந்து ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சு அம்பேத்கர் படம் போட்டு ஜெய்பீம் இருக்கு. எந்த மக்களை வந்து பொறுக்கியாவும் ரவுடியாவும் காமிச்சிட்டு இருந்த சங்கர் வந்து இதுல வந்து ஒரு சின்னதா ஒரு குறியீடா வந்து வேற மாதிரி காமிச்சிருக்காரு. இது இன்னைக்குள்ள அரசியலை காமிக்குது. தலித் மக்கள்னா
இது கடன் லோன் வாங்கிட்டு கடன் கட்ட மாட்டாங்கங்கிற ஒரு பார்வை கூட இருக்குன்னு சொல்லலாமா? எப்படி வேணாலும் சொல்லலாம். தலித் மக்கள் மட்டும் இல்ல, சங்கர் பார்வையில தலித்தா இருக்கட்டும், இஸ்லாமியரா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கட்டும், யாரா கூட இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஊழல்வாதிகள். ஒண்ணு பிற்படுத்தப்பட்ட மக்களா இருந்தா அரசியல்வாதி, அவர் வந்து ஊழல் பண்ணுவாரு, பெண்களை வந்து கடத்துவாரு. தலித் மக்களா இருந்தா ஸ்லம் ஏரியால இருந்து வந்து ரவுடித்தனம் பண்ணுவாங்க. அவர் பெரிய ரவுடித்தனம் பண்ணுவாரு, இவர் சின்ன ரவுடித்தனம் பண்ணுவாரு. முஸ்லீமா இருந்தா நிச்சயமா தீவிரவாதி தான். பாகிஸ்தான்ல இருந்தா வருவாரு, இந்தியாவில முஸ்லீமே கிடையாது, ஆனால் பாகிஸ்தான்ல இருந்தா வருவாரு. இதுதான் வந்து இருக்கிறதே நல்லவங்க யாருன்னா அப்பர் காஸ்டா இருக்க கூட பிராமின் மட்டும்தான். இவங்க மட்டும்தான் வந்து ஊழல் பண்ண மாட்டாங்க. அவங்க ஊழலும் பண்ண மாட்டாங்க. வாழ்வியலும் உன்னதமானது, தெய்வீகமானது. ஆமா, நியூசன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, தெய்வீகமானது. இன்னொன்னு கூட இருக்கு, ஊழல் எடுத்து போராடுவாங்க. ஆமா, ஊழல் எடுத்து போராடுவாங்க. ரிசர்வேஷன் வேற எதிர்ப்பாங்க. ரிசர்வேஷன் எதிர்ப்பாங்க. ஜென்டில்மேன் படத்துல ரிசர்வேஷன் தானே எதிர்த்திருப்பாரு. ஒரு பிராமண பையனான வினித் வந்து தனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி தூக்கு குளிச்சிருவாரு. தீ குளிச்சிருவாரு. அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாரு. இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாம் படிச்சு மேல வந்துட்டாங்க. தங்களுக்கான குரலை வந்து அவங்க எழுப்புறாங்க. யாரா இருந்தாலும், பிசியா இருந்தாலும், எம்பிசியா இருந்தாலும், எஸ்சியா இருந்தாலும். ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், சுசீந்திரன், இந்த மாதிரியான டைரக்டர்ஸ்க்குலாம் வந்ததுக்கு அப்புறமா தலித் கதாநாயகர்களும் கதாநாயகர்களாக அவங்களோட கேரக்டரை வந்து கதாநாயகர்களாக இன்னைக்கு வடிவமைக்கிறாங்க. ஸோ எல்லாரோடைய அரசியலும் அவங்க பேசுறாங்க, எல்லா பகுதி மக்களோட அரசியலும் அவங்க பேசுறாங்க. ஆனாலும் எல்லாரும் கதாநாயகர்களா ஆகுறாங்க, கதையின் நாயகர்களா ஆகுறாங்க. கதாநாயகர்கள் தலித் மக்களுடைய எளிய மக்களோட கதையாவும் இருக்குது. அநியாயங்கள்லாம் அவங்க காமிக்கிறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு சூழல் வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. அப்படிங்கிறதுனால இவருக்கு பழைய உருட்டு எப்படி நம்ம பிராமின் உருட்டே உருட்டுறது. ஆனால் நம்ம எப்பவும் போல நம்ம பிரம்மாண்டங்கிற பெயர்ல சும்மா வந்தோம், எல்லாரையும் களை புடுங்குறோம், யாரெல்லாம் வாங்குறாங்களோ லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம கொன்னு தீர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லி அதை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் ஜெய்பீம்னு காமிச்சிருக்காரு. ஆமா, அதனாலதான் அவர் வந்து ஜெய்பீம்னு காமிச்சிருக்காரு. இன்னொன்னு காமிச்சிருக்காரு, ஒரு பெண் வந்து அவங்கள தலித்தா காமிக்கிற மாதிரி இல்ல, அவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க டீச்சர் எக்ஸாமுக்கு போறாங்க, டீச்சர் இதுக்கு வந்து செலக்ட் ஆயிடுறாங்க. அவங்களால வந்து லஞ்சம் கொடுக்க முடியாதனால அவங்க வந்து மாடியில இருந்து விழுந்து குதிச்சு செத்துடுறாங்க. இயல்பா ஒரு தமிழ் பெண்ணுக்குரிய அந்த முகவெட்டோட நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குறியீடுகள் ஒரு தலித் குறியீடு. இன்னொன்னு கூட பார்த்தேன், வந்து ஒன்றிய அரசுடைய சிபிஐ நல்ல சிபிஐ, நல்ல ஒழுக்கமானது, மாநில அரசு போலீஸ் வந்து கொஞ்சம் மோசமானது மாதிரி கூட எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓ, அந்த மாதிரி கூட உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இதே எந்த சீன்ல நான் அதை சரியா, ஏன்னா போலீஸ் வந்து போராட்டம் பண்றவங்கள அடிக்காங்க, ஆனா சிபிஐ வந்து நியாயமா விசாரணை பண்ணுது, அந்த மாதிரி கூட எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா ஆமா, கரெக்ட், உண்மைதான். அந்த மாதிரி அவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டிஎன்பிசி மாதிரி பஞ்சாப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அங்க நடக்கிற ஊழலை போய் இவர் பண்ணுவாரு. அங்க ஒரு பஞ்சாப்ல ஒரு அந்த தமிழ்நாட்டு டிஎன்பிசி மாதிரி பஞ்சாப்ல உள்ள ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதோடைய தலைவர் அங்க நிறைய ஊழல் பண்ணிருப்பாப்லன்னு அவரை போய் கொண்டுட்டு வருவாரு. ஆனா இப்ப இந்த நீட்டுன்னு ஒண்ணு வந்திருக்கு பாருங்க, அது என்டிஏ தேசிய தேர்வு முகமை ஊழல் பண்ணியிருக்கிறது அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப இந்த தேசிய மோடி சார்ந்த ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனங்கள் ஊழல் பண்ண மாதிரியே இங்க சொன்ன மாதிரியே தெரியல இந்த படத்துல. அது எப்பவுமே சொல்ல மாட்டாரு, மாநில அரசுகள் எப்பவுமே மாநில அரசுகள் தான் எல்லா படங்கள்லயுமே மாநில அரசுகள் மட்டும்தான் குற்றம் பண்ணும். மாநில அரசுகளோட போலீஸ் சரியா இருக்காது, ரெக்வயர்மெண்ட் போர்டு சரியா இருக்காது, அதுக்கப்புறமா வந்து மாநில அரசுக்கு உட்பட்டு இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாருமே லஞ்சம் வாங்குவாங்க. ஆனா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும், ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நீட்டா கிளீனா இருப்பாங்க. ஏன்னா அங்க யார் இருக்காங்க அப்படிங்கிறது சங்கருக்கு நல்லாவே தெரியும். அதனால அதை அவர் வந்து எதிர்க்க மாட்டாரு. எதிர்த்தா அவருக்கு பிரச்சனை வரும்லாம் கிடையாது. அவர் எதிர்க்க கூடாதுன்னே அவர் அதை எதிர்க்க மாட்டாரு. ஆமா, கண்ணுக்கு தெரியாது, வேற கண்ணாடி. ஆமா, அது மட்டும் இல்ல, கிரிக்கெட் போர்ட்ல எந்த அளவுக்கு வந்து ஊழல்லாம் நடந்திருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து பிராமின்ஸ், அதாவது அப்பர் காஸ்ட் ஆட்கள் ஜீவான்னு ஒரு படம் சுசீந்தர் எடுத்திருந்தாரு. அதுல ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஒரு சீன்ல கூட வந்து ஜீவா வந்து அவரு விஷ்ணு விஷால் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதுக்கு பாராட்டுறதுக்காக அந்த போர்ட்ல இருந்து வந்து முதுக தடவி கொடுப்பாங்க. அதுல ஒரு டைலாகே அவர் சொல்லியிருப்பாரு, என்னை தட்டி கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன், ஆனா என் முதுக தடவி பார்த்திருக்காங்க, நூல் இருக்கா இல்லையான்னு தடவி பார்த்திருக்காங்க, பூநூல் அதுதான் இருக்கா இல்லையான்னு தடவி பார்த்திருக்காங்கன்னு எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது அப்படின்னு அந்த படத்துல ஒரு டைலாக் வரும். அந்த அளவுக்கு பூநூல்ல தான் இருக்கு.
இதுக்கு இப்பதான் வந்து நிறைய வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் இஸ்லாமிய மக்களும் கிரிக்கெட் டீமுக்குள்ள இருக்காங்க. 90கள்லாம் வந்து 11 பேர்ல நிச்சயமா 10 பேர் அவங்க தான் இருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் மத்தவங்களுக்கு விளையாட தெரியாதுல்ல. ஏன்னா அது வந்து நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு போய் கண்டுபிடிச்சி அங்க போய் பயிற்சி எடுத்துட்டு வரணும், முன் ஜென்மத்துல பயிற்சி எடுத்துட்டு வரணும். அதனால கிரிக்கெட் விளையாட தெரியாது. அதனால வந்து பூனல் போட்டவங்களுக்கு மட்டும்தான் விளையாட தெரியும். ஆமா, அந்த மாதிரியான ஊழல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கு ஐபிஎல் நடக்குது, ஐபிஎல்ல வெளிநாட்டுல இருந்து வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுக்கிற ஏலத்துல எடுக்கிறத பாக்குறோம். எடுக்கிறத பாக்குறோம். ஆனாலுமே இன்னைய வரைக்கும் திறமையே இல்லாத சச்சின் டெண்டுல்கரோட மகனை வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது எதன் அடிப்படையில எடுக்கிறாங்க அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கரோட மகன் மட்டும் இல்ல, அவர் போட்டிருக்க பூணலும் ஒரு காரணம். திறமை, ஊழல் கிடையாது, அது திறமை. ஆனா நம்ம ஊரு நட்ராஜ் வந்து ஒரு டைம்ல அவரை எடுக்கிறதும் இன்னொரு டைம்ல வந்து அவர் ஒதுக்குறதும், இந்தியன் டீம்ல எடுக்காம வெறும் ஐபிஎல் டீம்ல மட்டும் அவர் போடுறதும் ஏன்னா வந்து அவர் உடம்புல அந்த பூணல் இல்ல, அதனால வந்து அது எடுக்கிறது இல்லை. இன்னைய வரைக்கும் அது தொடருதுதான். இதெல்லாம் மீறிதான் இந்த நாட்டுல நம்ம 80% பேர் மக்கள் இருக்கோம். சங்கர் பூணல் போட்டிருக்காருல்ல, அவர் போடாம இருப்பாரா? என்னங்க இது கேள்வி? போட்டதுனால தானங்க அப்படியே கொதிச்சு எழுந்திருக்காரு 90கள்லயே. ஆனா அவர் மட்டன் பிரியாணியை வச்சு வெளுத்து வாங்குது. ஏங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஈவன் பீஃப் பிரியாணி சாப்பிடுறதுலாம் இன்னைக்கு வந்து ட்ரெண்ட். எல்லாருமே சாப்பிடுறாங்க வெளியில. காமிச்ச மாதிரி மட்டன் பிரியாணி ட்ரெண்ட். ஆமா, அதெல்லாம் உணவு வந்து பிடிச்சிருந்தா சாப்பிட போறாங்க. அதுக்கும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டதுனால பிசி மக்களா என்ன மாறி சாப்பிட்டா அவங்க வந்து குணமே மாறிடும்னு இவருக்கு தொடர்ந்து காமிப்பாரு. இப்போ சைவம் சாப்பிட்றவங்க தான் சாத்வீகமானவர்கள், நேர்மையானவர்கள், ஊழல் இல்லாதவர்கள், ஊழல் எதிர்ப்பவர்களும் தொடர்ந்து காமிச்சிட்டு வருவாரு. அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து ஊழல் பண்றவங்க அப்படின்னு தான் இந்தியனு அந்த ஒரு படம் அந்நியன் படம் அதெல்லாம் காமிச்சிருப்பாருல்ல. அந்த மாதிரி வந்து இப்ப வந்து மாத்திட்டாங்களா, மட்டன் பிரியாணி வந்து சைவமா மாத்திட்டாங்களா? ஏன்னா மக அதிதி சங்கர் சாப்பிடுத, அதுக்காக கேட்டேன். அதாங்க, அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஆனா அவங்க பிறப்பால் வந்து உயர்ந்தவர்கள். அவங்க சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிடும் போது மட்டன் வந்து அவங்க மட்டன் காளான் பிரியாணியா மாறிடும். காளான் பிரியாணியா மாறுதோ மாறலையோ, மட்டனுக்கு காளானுக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம் தான். ஏன்னா அவங்க சாப்பிடுறாங்க, நம்ம சாப்பிடும்போது மட்டன் வேற குணம் வந்துரும். ஆமா, ஏன்னா நம்மளோட வர்ணம் வேற, அவங்களோட வர்ணம் வேற. இல்ல அதிதி நம்ம கலர்ல இருக்கிற மாதிரி கூட தெரியுது, மேக்கப்ல இருப்போம். இல்லங்க, வர்ணம்ங்கிறது நான் சொல்றது நிறத்தை சொல்றீங்க. அந்த இது வர்ணம் வேற வண்ணம் வேற. ஆமா, வண்ணம்னா நம்ம கையில இருக்கிற கலர், வர்ணம்ங்கிறது பிறப்போட சார்ந்தது. பிராமண வர்ணம். ஆமா, நம்ம சூத்திரர் வர்ணம். அதனால நம்ம வந்து சாப்பிட்டா வந்து நீங்க இந்த வர்ணம் வர்மங்க இந்த படத்துல வேற வர்மம்னு காமிச்சு நம்மள வந்து கொலை எடுத்துட்டாங்க. ஆமாங்க, இப்ப யார் கைய பார்த்தாலும் நம்மளுக்கு பயமா இருக்கு. ஆனா இந்த வர்மக்கலை நீங்க வேற கைய ஆட்டி பேசுறீங்க. இல்லீங்க, இந்த வர்மக்கலை மாட்டுங்க. இந்த வர்மக்கலை பண்றவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். உண்மையிலேயே இந்த வர்மக்கலையில கொண்டு தான் ஆளுங்களை சும்மா போயிட்டு தொண்டைக்குள்ள விடுறாரு, செத்துருவாங்க. நீ தொண்டைக்குள்ள விட்டு கொன்னா பரவாயில்லையா, கொலையா கொன்னுட்டு அடுத்து 1 மணி நேரம் வசனம் வேற பேசுற. அதுல மட்டும் இல்லைங்க, இப்ப அவரை கொல்ல போறோம்னு முடிவு பண்ணிட்டு அத வந்து தொண்டையில விட்டோ இல்ல வயிற்றுல விட்டோ என்னமோ பண்ணிடுறாரு. இப்படி ஒரு சும்மா அப்படி ஒரு திருவிக்கிறாரு. திருவினோன்னா அவன் வந்து நீ இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துல செத்துருவ, இந்த வர்மக்கலை என்ன கலை தெரியுமா அப்படின்ட்டு சாக போறவங்க கிட்ட போய் லெக்சர் எடுத்துட்டு இருக்காரு. தொல்காப்பியத்துல இருந்து அந்த அகத்தியர்ல இருந்து அவர் லெக்சர் எடுத்து கொலையா கொன்றாரு. லெக்சர் எடுத்தது மட்டும் இல்லாம இப்போ நீரெல்லாம் நான் என்ன தெரியுமா நினைச்சேன், அந்த அவனை வில்லனை கொல்றதுக்கு அந்த டைரக்டரை கொண்டு விட்டுலாம், நம்மளையாவது விடுவாங்கல்ல. இல்லைங்க, நான் என்ன நினைச்சேன்னா இதுக்கு எதுக்கியா வர்மக்கலை கத்துக்கிட்டே நீ பேசிக்கிட்டே இருந்தாலே அவன் செத்துருப்பானே அப்படின்னு. கமலஹாசன் அவருடைய வழக்கமான டைலாக். ஆமா, வழக்கமான டைலாக்ல பேசினாலே செத்துருவாங்க. இந்த வர்மக்கலை அந்த ட்விட்டர்ல கமலஹாசன் ட்விட்டர்ல போட்டிருப்பாரு, பழைய ட்விட்டர் எல்லாம் அந்த ட்விட் எடுத்து 4 வாட்சி விட்டா போதும் செத்துருவானுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய அதான் ஊழல்கள்லாம் பண்றாங்க, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்லாம் ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி மக்கள் வந்து ஏன் இப்பெல்லாம் ஊழல் பண்ற, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கற மாதிரியும் மக்கள் கேட்டுக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா அரசாங்கம் கொடுக்குற இலவசங்களை வந்து தூக்கிட்டு ஓடுற மாதிரியும் அப்படியே தூக்கிட்டு ஓடுறாங்க. ஃபேனு, டிவி அப்படி தூக்கிட்டு ஓடுறாங்க. அதை பார்த்து இன்னொருத்தர் வந்து அவனை கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி ஜெகன் வந்து வெளிநாட்டு பொலிவியாவுல போய் வந்து கடற்கரையில வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா அந்த கடல்ல, அந்த ஒரு பாட்டு எடுத்திருப்பாரு. அதுல வந்து அந்த கடல்ல வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா அந்த கடல் தண்ணியில, அதனாலதான் அந்த பாட்டை போய் அங்க எடுத்தாராம். அப்ப அதெல்லாம் போய் பொலிவியா எங்கேயோ இருக்கு, தென் அமெரிக்காவில் இருக்கு. இங்க இருந்து நான் எவனுமே போகமாட்டான், அங்க போய் கண்டுபிடிச்சி பொலிவியால போய் அந்த பாட்டை எடுத்து கண்டுபிடிச்சி பாட்டு எடுத்திருக்காரு. இதெல்லாம் செஞ்சவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது ஒரு சாதாரண வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட அல்லது ஒரு கிளை செயலாளர்கிட்ட
யார்கிட்ட சீமான்ட்ட யார்கிட்ட கேட்டா கூட சொல்லிடுவாங்க ஏன் இலவசம் தராங்க. நீ பிஜேபி காரன்ட்டே போய் கேட்டுடலாம். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி காரன்ட்ட போய் கேட்டா கூட இலவசம்னா என்ன, அது ஒரு பள்ளிக்கூடத்துல போய் கேட்டா கூட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க இலவசம்னா என்ன, அது இலவசம் கிடையாது, மக்கள் நலத்திட்டம், அரசுகள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையின் ஒரு பங்குன்னு. எங்கேயோ போய் ஆராய்ச்சி செஞ்சு ரிஃப்ளெக்ஷன் கடல் தண்ணியில வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியுது கடற்கரையிலன்னு கண்டுபிடிச்சவருக்கு இந்த இலவசம் வந்து எப்படி ஏன் கொடுக்குறாங்க, அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க தெரியல. நிச்சயமா நீங்க சொல்றது சரிதான். பாரதிய ஜனதா இங்க இலவசங்களை எதிர்த்தாலும் அவங்க ஆள்ற மாநிலத்திலயும் இலவசங்களை அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்றிய அரசுலயும் நீங்க சொன்ன மாதிரி வந்து போயிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட எல்லாம் கேட்க தேவையில்ல. ஒரு வீட்டுல வேலை பாக்குற சர்வெண்ட் கிட்டயோ இல்ல செக்யூரிட்டி கிட்டயோ கேட்டிருந்தா கூட சிம்பிளா சொல்லிட்டு இருப்பாங்க இது எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கறத. அவர் சம்பளம் கொடுக்க மாட்டார்ல, சரியா இருக்கலாம். அவர் சம்பளம் கொடுத்தா வாங்க மாட்டாங்கல்ல. இத இப்ப அவரு வந்து ரேஷன் கடையில நின்று வாங்குவாரா? அவர் எப்படி ரேஷன் கடையில நின்று ஒரு ஃபேன் வாங்கணும், மிக்ஸி வாங்கணும்னு அவர் வாங்க மாட்டார்ல. என்ன அவர் நிறைய வச்சிருக்காருல. இப்ப அது வச்சிருக்கிறதுல கொஞ்சம் நிறைய வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பங்கு கொடுத்துட்டு அவங்க போய் ரேஷன் கடையில் நிக்க மாட்டாங்கல்ல. அது கண்டிப்பா. இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை அவர் வந்து கடந்த ஒரு 25 வருஷமா அவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படிதான் அரசுக்கு எதிராக மக்கள் நலத்திட்டங்களுக்கும் ரிசர்வேஷனுக்கு எதிராக தான் அவர் படம் எடுத்துக்கிட்டே தொடர்ந்து வர்றது. குறிப்பா வந்து ஒட்டுமொத்த மக்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியால 100 ஆக்ஸ்ஃபார்ம் சொல்லுது. ஆக்ஸ்ஃபார்ம்ங்கிறது ஒரு சர்வே பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாட்டில் டாப் 1 மக்கள் தொகையில மேல இருக்கிற ஒரே ஒரு % பேர் மக்கள்கிட்ட இந்தியாவுடைய 40% சொத்து இருக்கான். கீழே மிச்சம் 99% மக்கள்கிட்ட தான் வந்து மிச்சம் 60%. இன்னும் அதை நீங்க வந்து டாப் 10ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் 10 மக்கள், அதாவது மக்கள் தொகையில டாப் 10 பணக்காரங்க அவங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% சொத்து அவங்க கிட்ட இருக்கு. அதாவது அந்த டாப் 10க்குள்ள யாருன்னா அம்பானி, அதானி இவங்க எல்லாம் வந்துருவாங்க. இன்னைக்கு அம்பானி கல்யாணம் கூட நடக்குது இல்லையா? அந்த மாதிரி 90% சொத்து வந்து 10% மக்கள்கிட்ட இருக்குது. இந்த மிச்ச 90% அம்பானி திருமணம் பண்றாரு இல்லையா, அவரோட மகனுக்கு அதுல உள்ள ஊழல்லாம் பேச மாட்டாரு. மறைமுகமா தங்கபாய்னு காமிச்சிருக்காரு. திருபாய் அம்பானி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த குஜராத்ல காமிச்சது சொல்றீங்களா? தங்கபாய் திருபாய் அம்பானி மாதிரி. ஆனா அவர் என்ன ஊழல் பண்றாருன்னு இல்ல, தங்கமா இருக்கு வீடு இல்ல. அதுதான் அவர் கிரனைட்டை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நார்மலா இருந்தீங்க. இப்போ வந்து கிரனைட்டை வந்து நீ வந்து கொள்ளையடிச்சு, அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நீ 1000 ஏக்கர்ல வந்து கிரனைட் எடுத்து நீ வந்து கொள்ளையடிச்சிருக்க அப்படிங்கிற இந்த ஊழல் எல்லாம் சைனீஸ் தைபேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாருல. பார்த்துக்கிட்டு இருந்து டபார்னு ஏர்போர்ட்ல இருந்து குதிச்சு டப்புன்னு பார்த்துட்டாரு. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அங்க இருந்துட்டு ஏதாவது செஞ்சிருந்தா இந்த இந்தியன் படமே வந்திருந்திருக்காதுல்ல, அல்லது ஊழல் நடந்திருக்காதுல்ல. ஆமா, எதுவுமே நடந்திருக்காது. அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. டைபில இருந்து இங்க இந்தியாவுக்கு வராரு, அது போலி பாஸ்போர்ட்ல வராரு, அதை காமிச்சிட்டாங்க. அது ஊழல் தான். ஆனா அது இந்தியன் தாத்தா பண்ணா ஊழல் கிடையாது, வந்துடுறாரு. ஏன்னா இந்தியன் தாத்தா வந்து நல்ல விஷயத்துக்காக வராருங்க. அவர் வந்து ஊழல் ஒழிக்கிறதுக்காக, நல்லதுக்கு வந்து கும்பிபாகம் பண்ணலாம். ஆமா, பண்ணலாம், வந்துடுறாரு. ஆனா வந்து புராணத்துல இருந்து ஆனா வந்து நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து சும்மா ஜாலியா அப்படி போயிடுறாரு. எப்படி போறாருன்னே தெரியல. ஏர்ல பறக்குறாரு. அவருக்கு காசு எங்க இருந்து வரும்? யாரும் டைரக்டரே இந்த போப்பா உள்ளன்னா போயிட மாட்டாங்களா? அதான் எங்கேருந்து அப்படி ஒரு லாஜிக்கே இல்லாம எங்கேருந்து காசு வருது, எப்படி உள்ள போனாரு, இந்த செக்யூரிட்டியை மீறி எப்படி உள்ள போனாரு, எதுவுமே தெரியல. ஒரு கட்டத்துல வந்து படத்துல வந்து நீங்க லாஜிக் கேக்குறீங்க. லாஜிக் கேட்கலீங்க, லாஜிக் இருக்கும்னு நான் நம்பல. ஆனா இவ்ளோ அப்பட்டமா இவ்ளோ கிரிஞ்சாவா எடுக்கிறது அப்படிங்கறது தான் எனக்கு. சங்கர் படத்துல லாஜிக் கேக்குறது இருக்குல்ல, அதுதாங்க லாஜிக் கிடையாது. உண்மைதாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சு நம்மளையும் பார்க்க சொல்லி கொலையா கொண்டு வச்சிருக்காரு. நம்ம போன உடனே உட்கார்ந்த உடனே வந்து தாத்தா கம்பேக் அப்படிங்கிற, நம்ம எப்படி இருந்தாலும்ங்க இந்தியன் 2ஓட இந்தியன் படம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அந்த காலத்துல. இந்தியனே அப்ப வந்து இந்த இந்தியன் 2 பார்த்து உங்க மனசு புண்பட்டு இருந்தா இந்தியன் 1 வந்து பார்த்து ஆறுதல். ஆமா, அப்படிதான். இப்போ நான் வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு முடிச்சிட்டீங்க. நைட்டு பார்த்தோம், சரியான மழை. நேத்து நைட்டு நாங்க பார்த்தது சரியான மழை. படம் முடிச்சிட்டு வெளியில வரும்போது மழை. இந்தியன் தாத்தா வந்து தப்பிச்சு போயிருந்தாரு. அந்த ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்காரு. லைட்டை போட்டாங்க தியேட்டர்ல. சரி படம் முடிஞ்சிச்சு போல, அவர் கம்பேக் திரும்பியும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. வெளியில வந்துட்டோம். ஆமா, நாங்க வெளியில வந்துட்டோம். நான் வெளியில வந்துட்டு வண்டி எடுக்க போனேன். என்னடா ஆள் மழை சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருந்து வெளியே உள்ள இருந்து தியேட்டர்ல இருந்து ஆட்கள் வராங்க. ஆட்களால வெளியில போக முடியல.
அந்த கூடாரம் மாதிரி இந்த ஹாலில் தான் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க, என்னடா இது வெளியிலயும் போக முடியல உள்ளேயும் போக முடியல, என்னடா பணத்தை வெளியில மழை பெய்யுது புரிஞ்சுக்கிட முடியுது, உள்ளதான் போய் உட்கார முடியலையே. அவங்க சொல்றாங்க சீட்டு வெந்து போச்சு அப்படிங்கிறாங்க. மிச்ச படம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இந்தியன் 3 வந்துருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆமா கடைசி சீனு முடியறதுக்குள்ள நாங்க வெளியில வந்துட்டோம். அப்பா சாமி விட்டுருன்னு அதை லைட்டு போட்டோன்னு அப்பா சாமி விட்டுரு நாங்க வெளியில வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சீன் ஓடிக்கிட்டு இருந்தது. ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க வெளியில வந்து வண்டி எடுத்து மழை பெஞ்சாலும் போயிடுவோம், இங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துருவோம்ட்டு வண்டியை எடுக்க போயிட்டோம். இந்த வெளியில மழைக்கு நனையாம நின்றுகிட்டு இருந்த மக்கள் சொல்றாங்க, உள்ள போனோம்னா அந்த இந்தியன் தாத்தா 3 வந்துருவாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள போக முடியாது, இங்க மழையும் பெய்யுது, எங்கதான் போவேன்னு ஒரு துடிப்புல இருக்காங்க. அது மட்டும் இல்ல 90s கிட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்மளால பரவாயில்ல 90s கிட்ஸ் இந்தியன் படமா நல்லா இருந்தது, அதனால நம்ம ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். இந்த 2K கிட்ஸ் நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. பார்க்க மாட்டாங்களா, எதுக்கு பார்க்க போறாங்க? இல்ல அவங்க ஏதோ ஒண்ணு இந்தியன் தாத்தான்னா அவங்களும் வந்து குதிச்சுக்கிட்டு வருவாங்க. இல்ல வசூல்லயே வந்து முதல் நாள்லயே வந்து ஒழுங்கா ஓடலையாம போட்டாங்க. ஆனா இந்த படம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. நிறைய இறந்தவர்கள் தான் வந்து நிறைய கேரக்டர்ஸ்ல, விவேகா இருக்கட்டும், நீங்க சொன்ன அந்த ஒரு பேரு நெடுமுடிவே, மனோபாலா, அதுக்கப்புறம் மாரிமுத்து, இந்த மாதிரி நிறைய. அதாவது இவர் என்ன நினைச்சாருன்னா, அந்த கண்டினியூட்டின்னு இருக்குல்ல, இந்த கண்டினியூட்டி ஒரு பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கிறோம்னா அதோடைய கண்டினியூட்டி என்னன்னா, அந்த முதல் பாட்டில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ அவங்க மூஞ்சியெல்லாம் காமிக்கிறது தான் கண்டினியூட்டியாம். இந்த கதையோட தொடர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த கதையில யார் நடிச்சிருக்காங்க முதல் பார்ட்ல அவங்களெல்லாம் ரெண்டாவது பார்ட்ல வந்து நடிக்க வச்சுட்டு அதான் கண்டினியூட்டி. கவுண்டமணியும் செந்திலையும் நடிக்க வச்சிருந்துருக்கணுமே. ஏன்னா அன்னைக்கு கவுண்டமணி போய் கேட்டிருப்பாப்ல, நான் உனக்கு அப்போ எடுத்துட்டேன், உன் படத்துக்கு வந்துட்டேன், இப்பெல்லாம் வரமாட்டேன் போயா அப்படின்னு சொல்லி. இல்ல அவரு கதையை கேட்டிருப்பாப்புல, யோ என்னையா இது கதை, இதெல்லாம் ஒரு கதையானு கூட அவரு கேட்டிருப்பாப்புல. முதலையாச்சும் நானும் செந்தில இருந்து ஏதோ ஒரு காமெடி ட்ராக் ஓட்டி விட்டோம், உன்னை காப்பாத்தி விட்டோம், திரும்பலாம் எங்களால காப்பாற்ற முடியாது, கிளம்பிட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் சென்சிபிளான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து இந்தியன் படம் ஓகே தான், பாட்டு கூட இந்தியன் படத்தோட கம்பேர் பண்ணும்போது ஓகே. இந்த இந்தியன் 2 கம்பேர் பண்ணும்போது முதல் ஓகே. ஆனா அதுல வந்து இந்தியன் படத்துல வந்து ஆல்பம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இப்பயுமே வந்து அந்த பாட்டுகள்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா சூப்பரா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அந்த பச்சை கிளிகள் தோளோடு அந்த மாதிரி வந்து முதல்ல ரஹ்மான் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா போட்டிருப்பாரு, பாடல்கள் எல்லாமே போட்டிருப்பாரு. குடும்ப பின்னணியில வந்து கமல், சுகன்யா, அதுக்கப்புறமா வந்து கஸ்தூரி, சின்ன கமல், இந்த மாதிரி அந்த குடும்ப பின்னணியில அந்த பாட்டு வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சென்டிமெண்ட்டாக நம்ம குடும்பம் பார்க்குற மாதிரியே அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்பம் வந்து இப்போ வரைக்கும் ஹிட்டு. ஆனால் இதில் போட்டிருக்காங்க பாட்டு, அனிருத் போட்டிருக்காரு, எங்க காது கிளியுது எங்க காலு கிளியுதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு வந்து பாடல்கள் வந்து மோசமா இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன ரசிகர்கள் வேற சொல்றாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, அப்போ பொலிவியால போயிட்டு எடுத்திருக்காரு, இப்படி வந்து இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகுறதெல்லாம் எடுத்திருக்காருன்னு. நான் அந்த பாட்டு எப்போ வரும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டு வந்து முடிஞ்சிருச்சு. நான் என்ன நினைச்சிட்டேன்னா எல்லாமே கிராபிக்ஸ் நினைச்சிட்டேன். அந்த பாட்டுக்கும் சரி, அந்த பொலிவியால எடுத்ததுக்கு எதுவுமே வந்து ஒரு ஆல்பம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காவே இல்ல. சங்கர் ரசிகர்கள் வேற மாதிரி சொல்றாங்க. இந்த 2.0 ரஜினியை வச்சு ஒரு படம், அதுவும் நம்ம ஃப்ளாப்பு. அந்த படம் போது என்ன சொன்னாங்கன்னா, சங்கர் எப்பவுமே வந்து இன்னொரு 10 இயர்ஸுக்கு அப்புறம், அதாவது ரோபோ கூட அப்படிதான், ரோபோ படத்துலயும் அப்படிதான் முடிஞ்சிருக்கும். இந்த ரோபோ வந்து இந்த காலத்துக்கான ரோபோ இல்லை, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு அந்த காலத்துக்கான ரோபோ, இது கொஞ்சம் முன்னாடியே நம்ம அட்வான்ஸாக வந்து தயாரிச்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லியிருப்பாப்புல. அதே மாதிரி தான் அந்த 2.0லையும் இந்த கதை வந்து இன்னொரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பின்னாடி அடுத்து இப்போ 2030னா 2060க்குள்ள அந்த மாதிரி உள்ள கதை முன்னாடியே எடுத்துட்டதுனால வந்து ஆடியன்ஸுக்கு புரியலை. இப்போ சங்கர் வந்து அந்தளவுக்கு ஜீனியஸு. அவர் கும்பி பாகத்திலேருந்து, சமஸ்கிருதத்திலேருந்து, வடமொழி இலக்கியங்கள்ல இருந்தெல்லாம் எடுப்பார். இந்த முறை அகத்தியத்தையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்காரு, தொல்காப்பியத்தில் இருந்தெல்லாம். இப்போ அந்தளவுக்கு அவர் ஜீனியஸு. 30 வருஷம் கழித்து என்ன அறிவியல் இருக்குமோ, அப்போ என்ன ஆடியன்ஸுக்கு இருப்பாங்களோ, அறிவியல் ரீதியாக அப்டேட்டடான ஆடியன்ஸ் இருப்பாங்களோ, அந்த ஆடியன்ஸுக்கான படம் தான் 2.0 அப்படின்னு சங்கர் ரசிகர்கள்லாம் சொன்னாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நார்மல் ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது 1997 வந்திருக்க வேண்டிய படம், இது 2024 வந்திருக்குன்னு. அப்போ 96 தான் வந்துருச்சு முதல் பார்ட், இது ரெண்டாவது பார்ட். ஓகே, அந்த மாதிரி வந்து சங்கருக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு அறிவாளி. நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய படத்தை முன்னாடியே எடுத்துருவாரு. ஆனால் மக்களுக்கு புரியல, அதாவது மக்களுக்கு அறிவில்லை அப்படின்வாங்க. அவருக்கு இருக்கு.
ஆமா, இப்ப இருக்கிற படத்தை வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்க வேண்டிய படம் அப்படிங்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் சரி, இப்ப எடுத்தாலும் சரி, இந்த கதை என்னங்கிறது சங்கருக்கு மட்டும்தான் வெளிச்சம், மற்றவங்களுக்கு யாருக்குமே அது புரிய போறது. அதே சங்கர் படம்னா கதை வேண்டாங்க, பிரம்மாண்டம், கதை வேண்டாம். ஒண்ணு இல்ல, சங்கரோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள்ங்க. ஏதாவது பெரிய ப்ரொடியூசர் லைக்கா மாதிரி ஏதாவது பெரிய ப்ரொடியூசர் வந்து புடிச்சிட வேண்டியது, கழுத்துல கத்திய போட்டு, ஆமா, அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட வேண்டியது. பணத்தை வாங்கிட்டு ரஜினி கமல் மாதிரி ஒரு 40 கோடி 50 கோடி 100 கோடி சம்பளம் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அப்புறம் பிரம்மாண்டங்கிற பேர்ல வெளிநாட்டுக்கு போக வேண்டியது. கதையாவது ஏதாவது உசிலம்பட்டியில நடக்கிற கதையா இருந்தாலும் அவர் வந்து சுவிட்சர்லாந்துக்கு தான் போவார். ஆமா, சுவிட்சர்லாந்துக்கு தான் போய் பாட்டு பாடுவாரு. சுவிட்சர்லாந்துல தான் வந்து கொலையே பண்ணுவாரு, எங்க உசிலம்பட்டியில பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி வந்து எடுத்துக்க வேண்டியது. இதுதான் அவரோட ஃபார்முலா. கதையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ப்ரொடியூசரை பிடிக்க வேண்டியது, டைரக்டரை இது நடிகர்கள், பெரிய உச்ச நடிகர்கள், அதாவது கமலஹாசன் மாதிரியோ இல்ல ரஜினி மாதிரியோ உச்ச நடிகர்களை பிடிக்க வேண்டியது. காம்பன்சேட்டிவா வந்து ஹீரோயின்ஸ், ஐஸ்வர்யா ராய் இந்த மாதிரி பெரிய ஹீரோயின் அப்படி யாரையும் காணமே. ஆமா, அப்படி யாராவது நடிகைகளை காமிச்சிருந்தா கூட ஆண்கள், ஆண் பார்வையாளர்கள் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம போச்சு போல தெரியுது. இல்ல, ரகுல் பிரீத்தி சிங் இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு இந்தியால அவங்களும் ஒரு டாப் நடிகை தானே. சீன்ல வராங்க. ஆமா, அவங்க சில சீன்ல சித்தார்த்துக்கு ஜோடியா வந்திருக்காங்க இல்லையா. அவங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃபேமஸான நடிகை தான். அது போக தமிழ்ல ஃபேமஸா, ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனா அதாவது சம்பந்தா மாதிரி இல்லாம இருந்தாலும் இப்போ அப்கமிங்கா இருக்கக்கூடிய பிரியா பவானி சங்கர் இருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்க இல்லையா, பெரிய நடிகர்கள் இல்லாத கமல் மட்டும் இல்ல, சித்தார்த் இருக்காப்ல, காளிதாஸ் ஸ்ரீராமன் இருக்காப்ல. எதுக்கு காளிதாஸ் ஸ்ரீராமனை வந்து எடுத்தாங்கன்னே தெரியல. 2 சீன்ல வந்து ஜெயராமனோட மகன். அந்த மாதிரி நிறைய பெரிய பட்டாளங்க, பாபி சிங்கா இருக்காப்ல, பெரிய பட்டாளம்லாம் இருக்கதான் செய்யுது, இல்லாமலாம் கிடையாது. இவ்வளோ நடிகர்கள் வச்சியும் வந்து கதையே இல்லாத ஒரு கதையை பிரம்மாண்டங்கிற பெயர்ல, இந்த பிரம்மாண்டத்தை வந்து நாங்கள் இப்போ நிறையா வந்து கிராஃபிக்ஸ்லேயே பார்த்துடுறோம். நிறையா வந்து வெப் சீரியல்ஸு அதுலேயே வந்து நல்ல நல்ல கிராஃபிக்ஸ்லாம் போட்டு நல்ல நல்லதாக கொண்டு வராங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளோ 1000 கோடி பணத்தெல்லாம் செலவழிச்சு நம்ம உயிரை வாங்குறாங்கன்னு தெரியல. எப்படியோ ரயில்னு ஒரு படம் வந்துருந்துச்சுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு சமூக பிரச்சனை, முக்கியமான கடந்த 30 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களின் விளைவாக உருவாயிருக்கிற ஒரு சமூக பிரச்சனை, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், வடமாநில இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவது அல்லது தென்னிந்திய மாநிலங்களுக்கு வருவது. அப்போ அந்த வடமாநில இளைஞர்களுக்கு வேலை தேடி வராங்க, இங்கே வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அங்கேருந்து இங்கே வராங்க. அப்போ அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்குமான உறவு, அங்கே அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறது உண்மையிலே ஒரு சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனையை ஒரே ஒரு ரூம் தான், ஒரே ஒரு வீடு, சின்ன கேமரா 2-3 கேமரா வச்சிருப்பாங்க, ஒரே ஒரு வீடு, இதை வச்சுக்கிட்டே வந்து ஒரு அருமையான ஒரு சோசியல் சமூக பிரச்சனையை காமிக்கக்கூடிய ஒரு படம். அப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து படங்கள் வந்துருச்சு. ஆனா இவரு அதுக்கு எல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாது. 1008 கேமரா ஹெலிகாப்டர்ல இருந்து எடுக்கிறது. இவரு முன்னாடி எப்படி வந்து பூமர் அங்கிளா இருந்தாரோ, இப்போ அதே மாதிரி ஒரு பூமராவே வந்து சிந்திச்சு ஒரு கிரிஞ்சான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மைக்ரேன்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்றாங்க. அது மூலியமா அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசுறாங்க, நம்மளுக்குள்ளேயே கலவரத்தை உண்டு பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணிலாம் வந்து ரொம்ப மைல்டா, ரொம்ப அழுத்தமா, அதாவது கதையை வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாம அதே சமயம் உணர்வு ரீதியா புரிய வைக்கிற மாதிரி ரயில் போன்ற படங்கள் வருது. அதே மாதிரி 1970களில் ஒரு ஏரியா எப்படி இருந்திருக்கும், ஒரு குத்து சண்டை அப்படிங்கிறது தமிழர்கள் கிட்ட எந்த அளவுக்கு பிரபலமா இருந்தது அப்படிங்கிறத அழகா பாரஞ்சித் வந்து தன்னோட சார்பேட்டா படத்துல எடுத்திருப்பாரு. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது தலித் மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஊரும் சரியும் எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கு, அதை எப்படி நம்ம களை எடுக்கணும், நம்ம பண்ணது திருப்பி அவங்க பண்ணது நம்ம திருப்பி பண்ணக்கூடாது, நம்மளுக்கு படிப்பு மட்டும்தான் ஆயுதம் அப்படின்னு சொல்லி அசுரன்ற மாதிரி படம் வந்து வெற்றிமாறன் எடுத்திருப்பாரு. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு சமூக நோக்கோடு சமூகத்தை மாற்றத்துக்கு 21ஆம் நூற்றாண்டுல ஜாதிங்கிற ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்னு பல இயக்குனர்கள் எடுக்கிறாங்க. வரைஞ்சி கட்டிக்கிட்டு எடுக்கிறாங்க. வரைஞ்சி கட்டிக்கிட்டு இன்னைக்கு நிறைய இயக்குனர்கள் நிறைய நல்ல மாற்றம் நிறைய தளத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு தலித் வந்து கதாநாயகனா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமால ரொம்பவும் அரிது. இப்போ மாமன்னன் ஒரு படத்துல வந்து உதயநிதி வந்து தலித் கதாநாயகனா காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து தலித்தே வந்து கதாநாயகனா மாறக்கூடிய சூழல்லாம் வந்து கதை நாயகனா மாறுது. இப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்க சூழல்ல இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சி கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்து பூமர் மாதிரி படம் எடுத்து நம்மளை வந்து எதுக்கு இப்படி பண்றாருன்னு தெரியல.
அதனால நாங்க என்ன சொல்றோம்னா சங்கர் மாதிரியான பூமர் அங்கிள்லாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி கிரிஞ்சு கண்டென்ட்லாம் எடுத்து எங்களை சாவடிக்காதீங்க. முடிஞ்சா நல்ல படங்களை கொடுங்க, இல்லாட்டி கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதுமானது. நாங்க இப்படிலாம் சொல்றதை பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. படம் நல்லா இல்லைன்னு நாங்க சொல்லல, படம் நல்லா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்றோம். இது எங்க ஆண்டவர் பாணியில சொல்றது. படம் நல்லா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது படம் நல்லா இல்லைங்கிறதுனால தான் இது நல்லா இல்லை. புரிஞ்சுச்சா? நன்றி.